மாமா வித் பட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கரெக்ட். எல்லாருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே வந்து அந்த ஜனவரி 1 தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த தமிழ் வருடப்பிறப்பை மறந்துடுறோம் சித்திரை மாசம் செலிப்ரேட் பண்றதே. ஸோ நம்மளுடைய தமிழருடைய வருடப்பிறப்பு தான் தமிழ் வருடப்பிறப்பு அப்படி சித்திரை 1க்கு தான் மாறும். தமிழ் வருஷத்துல மாறும். பட் நம்ம இங்கிலீஷ் வந்து ஜனவரில தான் நம்ம கொண்டாடுவோம். இது வந்து தமிழ் வருடப்பிறப்பு. வருஷம் மாறுறது இப்பதான். இன்னைக்கு வந்து படைக்கணும் வீட்டில். நாங்கள் வந்து வடை பாயாசம் சாம்பார்லாம் வச்சு படைக்கல, அப்படிதான் நாங்கள் படைப்போம். ஆனால் நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் செஞ்சு படைப்பாங்க. நாங்கள் வந்து சாம்பார் வச்சு தான் படைப்போம். பட் இந்த தடவை வந்து சக்கரை பொங்கலோட முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு உபயம்னு இல்லை, ஒரு 8 வீட்டு உபயம் கலந்து பண்ணுவாங்க. அதில் ஒரு நாங்களும் ஒரு ஆள். ஆமா, கரெக்டா. ஸோ நீ வந்து கோயில்ல வந்து படைப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல திருவிழா சிவன் கோவில்ல வந்து ஐயனாரப்பன் கோவிலுக்கு பொங்கல் வச்சு சாமி வீதி உலா வருதா. நாங்க வைக்கல. இப்ப நான் வந்து போறேன் பட்டு கொட்டை, எப்படி நான் வரல. இல்ல நான் போவேன். இப்ப வந்து படைக்கிற வேலை இருக்கு, படிச்சுட்டு நாங்க கோவிலுக்கு போவோம். நைட் வந்து ஒரு 2-1 மணி ஆயிடும் சாமி வர்றதுக்கு. எப்பவுமே வருஷம் பொங்கல் நிறைய ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. பொங்கல் வைக்கிற இது வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அதான் அந்த தீட்டுலாம் இருக்கிறதுனால நாங்க பொங்கல் வைக்கல. இப்போ வந்து அப்படியே சும்மா சாமி வரும், நம்ம தேங்காய் பழம் மட்டும் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டுருவோம். கிச்சன்ல இருந்து சாமியை கும்பிட்ற. டீ சுண்டி போயிடும் பாக்குறேன், அதனால வடிகட்டி குடிப்பாங்கன்னு எடுத்துன்னு வர அம்மாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குதிரை வந்து நம்ம தெரு வழியாக தான் போகுது. பசங்க இங்கே என்னடா இது கூட்டமாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தேன். நான் கூட ஏதோ சண்டையா அப்படின்னு நினச்சேன். இல்லைண்ணா இந்த பக்கம் குதிரை வருது அப்படின்னாங்க. சரி குதிரையை பார்த்துட்டு அப்படி நம்மளும் வந்து சாமியை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான். பசங்க எல்லோரும் வந்து யூனிஃபார்மாக இருக்காங்க. இதுதான் வந்து அவங்க திருவிழாவோட யூனிக் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது இது? வாழைப்பழமா? வாழைப்பழமா? ஏது? ரோடுரா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். திருவிழாக்காக பந்தக்கால் நட்டு இருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் திருவிழான்றாங்க. விட்டுருமா அவனை விட்டுரு, இது அடங்காது. இல்லைம்மா அப்படியே காத்தடிக்குது. விலை கொளுத்தும் போது அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் நல்லா கூட்டமாக இருக்கும். திருவிழான்றதுனால செம காற்று அடிக்குது நல்லா. நம்ம வீட்டெல்லாம் வெந்து தனி இது, இங்கே வந்து நல்லா காற்று அடிக்குது சூப்பராக. மட்டும் வந்து விளக்கு ஏற்றுறாங்க. நாங்கள் தான் முதல்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு சிவன் கோயில் திருவிழாவில், அதனால கூட்டம் அங்கே தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இங்கே கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணிடா இப்போ திறந்து பாரு. சிக்கன் பிரியாணி தான் நல்லது தான். பார்ப்போம். அடங்க மேடம். அப்பாவுக்கு கூட அப்பாவுக்கு கொடு.
சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து பிரசாதம் வாங்கிக்கணும் போக வேண்டியது. இப்படி சுத்திட்டே வர அப்புறம் என்ன பண்றது, இதுக்கு நேராக தான் வெளிச்சம் இருக்குது. சாமி கும்பிட்டோம், வா பிரசாதம் வாங்கலாமா? கண்டிப்பா. மை ஃபேவரட் வெஜ் பிரியாணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு வீட்டில் வேற ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல? என்னது என்ன இருக்குது? அது அடுத்த நாள் தான் சாப்பிட்ற பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நாத்தி வேற என்ன கொடுக்குறேன் நீ. அதெல்லாம் இல்லை, எனக்கு சாமி தான் முக்கியம், சோறு முக்கியம் இல்லை. சோடு விட்ட தனியா ரெண்டுத்தையும் நெத்தியில தானே வைக்க போறான். போது பொறுமையாட்டு, பொறுமையா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலேருந்து பிரசாதம் வாங்கினோம். பிரசாதம் கொஞ்சம் தான் தருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பிளேட் கொடுத்தாங்க. வெஜிடபிள் பட்டுக்கு பிடிச்சது. நாங்கள் நைட்டு சாப்பாடு செய்யவே இல்லை. நைட்டு சாப்பாடு செய்யலன்னு தான் சொன்னப்பட்டு. வா இது வரோம். சாமிலாம் அழகாக அலங்கரிச்சிட்டு வந்துச்சு. என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா எங்களால் பொங்கல் வைக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட இந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எல்லா கோவிலுக்கும் நாங்கள் போய்ட்டு பொங்கல் வைப்போம். அது ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லாமே திருப்தியாக சாமிலாம் கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம மாமா வித் பட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.